அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வலாலி வசஹ்பி அஜ்மயின் அம்மாபாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நல்லாட துவா பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம துல்ஹஜ் மாதத்தை வந்து அடைஞ்சிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, 4 மாதங்கள் வந்து சிறந்த மாதம் அப்படின்னு. அது எந்தெந்த மாதம் அப்படின்னா, ரஜப் மாதம், துல்ஹதா, துல்ஹஜ், மொஹரம் மாதம். இந்த 4 மாதங்கள் வந்து ரொம்ப சிறந்த மாதமாக சொல்கிறாங்க. அதாவது ரமலான் மாதத்தை சேர்க்காமல் இந்த 4 மாதத்தை சொல்லியிருக்காங்க. இந்த துல்ஹஜ் மாதத்தோட சிறப்பு எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரமலான் மாதம் எவ்வளோ சிறந்த முக்கியமான மாதம்னு தெரியும். அதுலேயும் அந்த கடைசி 5 நாட்கள் ஒற்றைப்படை இரவுகளோட மகத்துவமும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரமலான் மாதத்தை விடவுமே வந்து இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் மிக உயர்வானது, மிக சிறந்தது என அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான். இந்த நாட்கள் ஏன் ரமலான் மாதத்தை விட சிறந்ததாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இஸ்லாத்துடைய தூண்களாகிய 5 கடமைகளை வந்து இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம நிறைவேற்றலாம். அந்த 5 கடமைகள் என்ன அப்படின்னா, முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. ஏன் சிஸ்டர், நம்ம வந்து மற்ற மாதங்களில் வந்து இந்த 5 கடமைகள் நிறைவேற்றது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக கிடையாது. நம்ம வந்து மற்ற மாதத்துலேயும் சரி, ரமலான் மாதத்துலேயும் சரி 4 கடமைகள் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த 5வது கடமையான ஹஜ்ஜை இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்ம நிறைவேற்ற முடியும். நம்ம வந்து மற்ற மாதங்களில் உம்ரா, ஹஜ் பயணம் செய்து அரஃபா மைதானத்துக்கு சென்று வருவதற்கு அதிக நன்மைகள் உண்டு. ஆனால் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அன்று அரஃபா மைதானத்தில் இன்ஷால்லா ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல செலவிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹாஜியார் எனும் உயர்ந்த இடத்தை அடைந்துருவாங்க. அதே போல் நீங்கள் உம்ரா, ஹஜ் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பண வசதி இல்லை, அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். ஒரு உண்டியலில் பிஸ்மில்லான்னு சொல்லி நீங்கள் புனித பயணம் செய்வதற்கான நியத்தை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் நியத்தை கபூல் செய்வான். வேறு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை வந்து அடைவீங்க. இப்போ இந்த துல்ஹஜ் 10 நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்க்கலாம். இதில் அதிகமாக இப்போ நான் சொல்கிற ஒரு துவாவை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஹஜ்ஜு உம்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு அமைச்சு தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஹ்மத லக வல் முல்க் லா ஷரீக்க லஹ். இதோடைய பொருள் வந்து, இதோ நான் வந்துவிட்டேன், அல்லாவை தேடி வந்துவிட்டேன், புகழ் அனைத்தும் ஆட்சி அனைத்தும் அருள் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து இந்த துல்ஹஜ்ஜோடைய 9 நாட்களுமே நோன்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனைவியார்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த சிறப்புகளையும் பார்க்கலாம். முதல் நாள் நோன்பு வச்சோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவங்களை வந்து அல்லாஹ் மன்னிச்சிருக்காங்க. அன்று வந்து நோன்பு நோற்பவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்கிறான். 2ஆம் நாள் நோன்பு வைக்கிறவங்களுக்கு வந்து இந்நாளில் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் மன்னித்து மீன் வயிற்றுலேருந்து விடுதலை அளிச்சிருக்கான். இந்த நாளில் நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து அல்லாஹ் விடுதலை அளிப்பான். 3வது நாள் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீண்ட நாள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்நாளில் வந்து நோன்பு வைப்பவருடைய துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 4ஆம் நாள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாள், அதாவது அன்றைக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க. இந்த நாளில் நோன்பு நோற்றால் கஷ்டம், வறுமை, ஏழ்மை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். மறுமையில் நல்லோர்களின் கூட்டத்தினர்களில் ஆவார்கள். 5ஆம் நாள் நோன்பு வைக்கிற சிறப்பு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிறந்த நாள் அது. இந்நாளில் நோன்பு நோற்றால் கபடமற்ற தூய ஈமானை பெற்று நயவஞ்சகத்தன்மையில் இருந்து நீங்கி புனிதமடைந்தவராவார். மேலும் அவருடைய கபருடைய வேதனையிலிருந்து விடுதலை பெற்றவராவார். 6வது நாள் நோன்பு வைப்பவர்களுடைய சிறப்பு வந்து, இந்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரில் மாபெரும் வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ். இந்நாளில் வந்து நோன்பு நோற்பவருக்கு அல்லாஹ்வின் அருட்கொடையும் அவனுடைய கிருபையும் கிட்டும். அல்லாஹ் அவரை வேதனைக்கு உட்படுத்த மாட்டான். 7ஆம் நாளுடைய சிறப்பு வந்து, இந்நாளில் நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்படுகின்றன, 10 தினங்களுக்கு பின் திறக்கப்படுகின்றன. இந்நாளில் நோன்பு நோற்பவருக்கு துயரங்களுடைய 30 கதவுகள் அடைக்கப்பட்டு மகிழ்ச்சி சுபிட்சத்துடைய இனிமையான சொர்க்கத்துடைய 30 கதவுகள் திறக்கப்படுகின்றன. 8ஆம் நாள், இந்நாளுக்கு யோமுத்து தர்வியா என்று சொல்லப்படும்
இந்நாளில் நோன்பு வைப்பவருக்கு நற்கூலிகள் கொடுக்கப்படும். அளவிட முடியாத வெகுமதிகளை கூலியை அல்லாஹ் அளிப்பான். 9வது நாள் இந்த நாள் அரஃபாத்துடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசனம் இறக்கப்பட்டுள்ளது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஹஜ்ஜு பயணம் அன்று தான். அதாவது முதலாவது ஹஜ்ஜும் அதுதான், இறுதியான ஹஜ்ஜும் அதுதான். அவர் கடைசியாக பண்ண பயான் ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்ற ஒரு பயான் வரும். அந்த இடத்துல அந்த அரஃபா மைதானத்தில் அந்த பயான் செஞ்சு முடித்த உடனே அல்லாஹ்கிட்ட ஒரு வஹி வருது. அதாவது அதுதான் இறுதியான வஹி, அதுக்கப்புறம் வரல. அதாவது நபியே, உம்முடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், அதனுடைய நிஹ்மத்துகளை தங்களுக்கு நிறைவுபடுத்திவிட்டேன், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன்னு கடைசியாக ஒரு வஹி வருது அல்லாஹ்கிட்ட இருந்து. இந்த 9 நாட்களில் நோன்பு நோற்பவர்களுக்கு 9 பரிசுகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கான். முதலாவது பரிசு ஆயுள் அதிகரிக்கும். 2வது பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும், குடும்பத்திற்கு பாதுகாப்பு உண்டாகும். 3வது விஷயம் பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கிறது. 4வது செய்யும் நன்மையான காரியங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். 5வது மரண வேதனை லேசாக்கப்படுகிறது. 6வது ஹபரில் ஒளி கிடைக்கிறது. 7வது மறுமையில் நன்மையின் தட்டு கனமாகிறது. 8வது பரிசு சொர்க்கத்தின் படித்தரங்கள் உயர்த்தப்படுகிறது. இரவில் விழுத்து வணங்குபவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப்பாகிறது. இன்னும் அரஃபா நாள் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நான் உங்களையும் போர் அடிக்க விரும்பலை. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்து வர வீடியோக்களில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.